வகுப்பு மாணவர்களுக்கு காலை வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் இயல் 2. இயல் 2ல செயல் பகுதியை பார்க்குறோம். செயல் பகுதியை பார்க்க போகிறோம். இந்த பாடம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பேசணும்னா, இப்போ இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வாழும் பகுதியை பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு பெயருக்கும் சிறப்பு இருக்குது. ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊரும் சிறப்பு இருக்குது. மதுரைனா மதுரைக்கு துங்கா நகர், கோவில் நகர் பேர் இருக்குது. இப்போ நாம் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் பேர் இருக்குது. பார்த்திங்கன்னா ஊர் நம்ம இருக்கக்கூடிய தெரு சொல்லலாம். அம்பேத்கர் நகர், அண்ணா நகர், பெரியார் நகர், காமராஜர் நகர், முல்லை நகர், ரோஜா நகர், இந்த மாதிரிலாம் பேர் இருக்குது. 3 சந்தி சாலைகள் சந்திக்கக்கூடிய பகுதியை முட்சந்தி, 4 சாலைகள் சந்திக்கக்கூடிய பகுதியை நாட்சந்தி அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம வாழக்கூடிய இன்றைய காலகட்டங்கள் அப்படி இருக்குது. ஆனால் சங்க காலங்களில், அதாவது பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிலப்பதிகார பாடத்தில் எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடச்சிது அப்படிங்கிறது சிறப்பு. இந்த எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கே இருக்குன்னா, இந்திர விழாவில் ஊரெடுத்த காதையில் தான் சொல்கிறாங்க. ஊரெடுத்த காதையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மருவூர் பாக்கத்தில் தான் இந்த விழா சிறப்பு இருக்குது. இந்த மருவூர் பாக்க வீதியில் இத்தனை பேர் வியாபாரம் செய்கிறாங்க, இவ்வளோ சிறப்புமிக்க தொழில்கள் செய்கிறாங்க, இத்தனை போக்குவரத்து பண்டமாற்று முறையெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம இந்த பாடத்தில் இவங்களுடைய தொழில்களில் எப்படி இருந்தது, யாரெல்லாம் வியாபாரம் செஞ்சு வந்தாங்க, இதோடைய வாணிகம் பண்டமாற்று முறை எப்படி சிறப்பாக நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்ல போகிறாங்க. சரி, சிலப்பதிகாரம் என்ன அப்படின்னா, ஐம்பெருங்காப்பியங்களில் முதலாவதாக போற்றப்படுவது சிலப்பதிகாரம். ஐம்பெரும் காப்பியங்கள் நம்மளுக்கு தெரியும், என்னென்ன இருக்குது? 5. சிலப்பதிகாரம் முதலாவதாக போடுறது சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, இந்த மாதிரிலாம் வரிசையாக சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்குது. இதோடைய ஆசிரியர் இளங்கோவடிகள். இவரை பற்றி கொஞ்சம் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மருவூர் பாக்கத்தில் என்ன நடக்குது, யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறாங்க, இந்த வியாபாரத்தில் பண்டமாற்று முறை எப்படி இருக்குது, எத்தனை தொழில்கள் சிறப்பாக நடந்தது தான் இந்த பாடத்துடைய சுருக்கமே. அங்கெல்லாம் எத்தனை தொழில்கள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம ஒரே பொருள் ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா அது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு சொல்கிறோம். அதான் பல்பொருள் அங்காடி. அந்த மாதிரி இங்கே இந்திர விழா காதையில் அந்த மருவூர் பக்கத்தில் எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடச்சிது. எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல, அதாவது தானியம் விதிச்சுன்னா என்னென்னு சொல்லுவோம், கூலம் அப்படின்னா தானியம் சொல்லுவோம், கூல வீதி. பொன் நகைகள் சேர்ந்தால் அது பொற்கொள்ளர் வீதி அப்படின்னு சொல்லுவோம், பொன் வீதின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேதவர்கள் சொல்கிறோம் இல்லையா, வேதம் ஓதுபவர்கள், மறையவர்கள், இந்த மறையவர் வேதவர் அவங்க வந்து அந்தணர்கள்னு சொல்லுவோம். அந்த வேதம் ஓதுபவர்களுக்கு அந்தணர் வீதி. நெசவு பொருட்கள், துணிமணி வீதி, இந்த மாதிரி ஒவ்வொரு வீதியும் சொல்லுவோம். அவ்வளோ சிறப்புமிக்க இந்த மருவூர் பாக்கத்தில் இந்திர விழாவில் இந்திர விழா கதையில் மருவூர் பக்கத்தில் எத்தனை தொழில்கள் சிறந்தது விளங்கியது அப்படிங்கிறத பற்றி சிலப்பதிகார பாடத்தில் இளங்கோவடிகள் சொல்ல போகிறாரு. சரி, இளங்கோவடிகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அவர் என்னுடைய ஆசிரியர் என்ன, அவர் எந்த மரபை சார்ந்தவர், எவருடைய காலம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இவருக்கு இளங்கோவடிகளுடைய அவங்க அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா, தந்தை வந்து யார், இமயவரமன் செங்குட்டுவன் அப்படிங்கிற இமயவரமன் நெடுஞ்சேரலான் அப்படிங்கிறவர் தான் அவங்க அப்பா பேர். யாருடைய அப்பா பேர்? இளங்கோவடிகள் அப்பா பேர் என்ன பேர்? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அவங்க அப்பா பேர், அவங்க அம்மா பேர் நட்சோனை. இவர் எந்த மரபை சார்ந்தவர்? சேர மரபு. நாமளும் சேர மரபு தான். சரி, இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. பெரிய மகன் பேர் சேரன் செங்குட்டுவன், இளைய மகன் பேர் தான் இளங்கோவடிகள். சேர மரபை அந்த சேரன் செங்குட்டுவனுக்கு நாடு ஆளக்கூடிய, அரசாட்சி ஆளக்கூடிய, அதை அரியணைக்கூடிய எண்ணம் இருந்தது. ஆனால் இளங்கோவடிகளுக்கு நாடாள விருப்பம் இல்லை, காடு ஆளுவதற்கு தான் விருப்பம், அரியணை ஏறுவதற்கு விருப்பம் இல்லை. சிறு வயதிலே இவர் என்ன பண்ணார், துறவு பூண்டார், கானகம் சென்றார் என்கிறது குறிப்பு. சரி, இப்படி இருக்கக்கூடிய அந்த சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் அந்த இரட்டை காப்பியம் என்று சொல்லுவோம் இல்லையா, சிலப்பதிகார மணிமேகலை இரட்டை காப்பியம். இங்கே இரட்டை காப்பியம் மணிமேகலை எழுதினது சீத்தலை சாத்தனார். இவர் எங்கே போகிறாரு, துறவு மேற்கொள்ள போகிறாரு. எங்கே போகிறாரு, கானகம் சொல்கிறார். யார் கூட? சாத்தனார் கூட போகும்போது அங்கே வேங்கை மரத்தின் அடியில் நம்ம மலைப்பகுதியில், காட்டுப்பகுதியில் ஒரு பெண் தெய்வம் இருக்கிறத பார்க்குறாரு. அந்த பெண் தெய்வத்தோட வரலாறை யார் அறிவோம் இங்கிற சொல்கிறார் அந்த பெரும்புலவன் சாத்தன். பெரும்புலவன் யாருன்னா சாத்தனார். யார்? மணிமேகலை ஆசிரியர் தான் சீத்தலை சாத்தனார். அவருக்கு இயற்பெயர் என்ன? சீத்தலை சாத்தனார். பெருஞ்சாத்தான் என்று சொல்லுவாங்க, பெரும் சாத்தான் அல்லது பெரும் புலவன் சொல்லுவாங்க. இதோடைய பெண்ணோடைய தெய்வத்தை யார் அறின்னு சொல்கிறா? இந்த சாத்தான் சொல்கிறார். சாத்தனார்னா யார்?
சீத்தலை சாத்தனார். இருப்பினும் இது இந்த பாட்டை யான் அறிவேன்னு சொல்கிறாரு. அதனால தான் அடிகள் நீரே அருளுக அப்படின்னு இளங்கோவடிகளை சொல்கிறாரு. சரி, சிலப்பதிகாரத்தோட நூல்வெளி நம்ம பார்க்கலாம். சிலப்பதிகாரம்னா என்ன? சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கண்ணகியின் கால் சிலம்பில் எழுந்த வரலாற்றை கூறுவதால் இது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டேன்னா, மூன்றாக தான் இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும்? இயற்கையும் மூன்றாக தான் இருக்கும். எல்லா பகுதியும் மூன்றாக. இப்போ எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் 3 நகரங்கள், 3 மன்னர்கள், 3 மன்னர்கள், 3 உண்மைகள், 3 காண்டங்கள், 30 காதைகள், 3 மலை. வானம் பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் வானம் மும்மாறி 3 மழை பொழியும். சிலப்பதிகார காலங்களில் சொல்கிறாங்க. வானம் எப்படி பெய்யும்? இப்போல்லாம் மழை பெய்யறது அரிதாக இருக்குது. அப்போல்லாம் தவறாது என்ன பண்ணுது? அதோடைய இயற்கை 3 மழை பொழியுது. வானம் மும்மாறி 3 மழை பொழிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதில் 3 தான் இருக்குது. முத்தமிழ், 3 மன்னர்கள், 3 நகரங்கள், புகார், மதுரை, வஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். 3 அரசர்கள் இல்லையா? 3 உண்மைகள், 30 காதைகள், 3 காண்டங்கள், 3 மலை. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் 3 தான் இருக்குது. இதுதான் சிலப்பதிகாரத்தில் சிறப்பு. சரி, சிலப்பதிகாரத்தை நூல்வெளி பார்ப்போம். சிலப்பதிகாரம் புகார் காண்டம் இந்திரவிழா ஊர் எடுத்த கதையிலிருந்து பாத பகுதி எடுத்தாளப்பட்டுள்ளது. எதிலிருந்து எழுதப்பட்டது? புகார் காண்டத்தில் இந்திரவிழாவில் ஊரெடுத்த கதையிலிருந்து இந்த பாடப்பகுதி எடுத்தாளப்பட்டது. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம், ஒற்றுமை காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. சரி, இந்த புகார் காண்டம் முத்தமிழ் காப்பி மூவேந்தர் பற்றி மூவேந்தர்கள் யாருன்னா சேர சோழ பாண்டியர்களை பற்றி சொல்லுகிறது. இது 30 காதைகள் உடையது. 30 காதைகள் என்ன? 30 காதைகள் என்ன இருக்குது? புகார்னா எத்தனை காதைகள்? புகார் 10. புகார் எத்தனை? 10. சரி, மதுரை எத்தனை? 13. வஞ்சி எத்தனை? 7. அப்போ 10, 13, 7. 10, 13, 7 பார்த்தீங்கன்னா 30 காதைகளை உள்ளடக்கியது. 10 இது புகார். மதுரை எத்தனை? 13. வஞ்சி எத்தனை? 7. அப்போ 30 காதைகளை உடையது. ஏன்னா 3 தான் இருக்குது. 3 நகரங்கள், 3 மன்னர்கள், 3 உண்மைகள், 30 காதைகள், அது மாதிரி 3 மலை. இந்த மாதிரி 3 சிறப்பை பெற்றது தான் இது இந்த சிலப்பதிகாரம். சரி, கண்ணகி, கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது. கோவலன் கண்ணகி. கோவலன் யார்? கண்ணகி யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ணகி கோவலனுடைய மனைவி தான் முதல் மனைவி கண்ணகி. 2வது மனைவி மாதவி என்பது குறிப்பிட்டது. அதனால தான் இதுக்கு இரட்டை காப்பியம் என்ற பெயரும் உண்டு. இரட்டை காப்பியம் என்பது என்ன? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியம். மணிமேகலை காப்பியத்துடன் தொடர்புது. மாதவிக்கு பிறந்தவள் தான் இந்த மணிமேகலை. கதை தொடர்பு இவை இரண்டையும் என்னன்னு சொல்கிறாங்க? இரட்டை காப்பியங்கள் என்னன்னு சொல்கிறாங்க? சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இவர் எந்த மரபு? சேர மரபு. இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இதனுடைய மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லலாம். கோவலன் கண்ணகி கதை கூறி, ஏன்னா ஏற்கனவே நாடு ஆளுவதற்கு யாருக்கு விருப்பம் இல்லை? இளங்கோவடிகளுக்கு விருப்பம் இல்லை. யார் கூட போகிறாரு? பெரும்புலவன் கூட, சாத்தனார் கூட மலைவளம் காண செல்கிறார். யார்? இந்த இளங்கோவடிகள். அப்போ அந்த வேங்கை மரத்தில் இருக்கக்கூடிய பெண் யார்? அந்த பெண் தெய்வத்துடைய வரலாற்றை யான் அறிவேன்னு சொல்கிறாரு பெரும்புலவன் சாத்தன். அதனால் அடிகள் நீரே அருளுக என்றதால், யார் அடிகள் நீரே அருளுக என்றதால்? சாத்தனார் சொல்கிறார் இளங்கோவடிகளை பார்த்து, அடிகள் நீரே அருளுக என்றார். 1 மார்க் 1 மதிப்பெண்களில் கேட்பாங்க. அடிகள் நீரே அருளுக என்றார் யார்? பெரும்புலவன் சாத்தன்னா சாத்தனார், சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாரு? சரி, நாட்டுதும் இந்த கதையை யாருக்கு தெரிஞ்சிருக்கு? முதல்ல பெரும்புலவன் சாத்தனாருக்கு. அதனால தான் அடிகள் நீரே அருளுக என்றார். சொன்னது யார்? சீத்தலை சாத்தனார். யார்கிட்ட சொல்கிறார்? இளங்கோவடிகள்கிட்ட. அதனால் இளங்கோவடிகள் என்ன சொல்கிறது? நாட்டுதும் நான் எழுத போகிறேன், நாம் எழுத போகிறேன் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் என்பார் இந்த இளங்கோ அடிகள். சரி, நம்ம பாடத்துக்கு போகலாம். சிலப்பதி இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இந்திர விழா காதையில். ஏன்னா இந்திர விழாவில் பார்த்தீங்கன்னா இந்திர விழாவின் போது கோவலனுக்கும் மாதவிக்கும் என்ன வந்தது? கருத்து வேறுபாடு வந்தது. காணல் வரி பாடலில் ஒரு பிழை ஏற்பட்டு அந்த பிழையில் குற்றம் கண்டுபிடித்து மாதவியிட்டிருந்து பிரிஞ்சு மறுபடியும் முதல் மனைவி கூட கண்ணகி கூட என்ன பண்ணிட்டான்? இணைஞ்சிட்டான். அப்போ தான் என்ன பண்ணான்? பொற்கொள்ள நாள்
அந்த வியாபாரம் செய்வதற்காக மதுரை மாநகருக்கு போகிறாங்க. அங்கே பொற்கொல்லன் வஞ்சகத்தால் அவன் என்ன பண்ணுறான், இது பாண்டிய மாதேவியோட சிலம்பு என்று அறியப்பட்டு கோவலன் கொலை செய்யப்படுகிறான். சரி, இது சிலப்பதிகாரத்தில் சிறப்பு. சரி, இந்த மருவூர் பாக்கத்தில் எத்தனை தொழில்கள் இருக்குது, என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி மருவூருங்கிறது ஒரு ஊர். பாக்கம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பாக்கம்னா என்ன, பட்டினம்னா என்னன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகலாம். எப்படின்னு பாருங்கள். பாக்கம்னா என்ன, பட்டினம்னா என்ன. பாக்கம்னா என்ன, பட்டினம்னா பாக்கம் என்பது சிற்றூர், சிற்றூர்னு பேர். பாக்கம்னா சிற்றூர், பட்டினம்னா பேரூர்னு பேர், பெரிய ஊர். எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரூர்னா இப்போ கடல் கடல் சார்ந்த பகுதி. ஏன்னா இந்திர விழா இது புகார் காண்டத்தில் இந்த பாடப்பகுதி இடம்பெற்றுள்ள இருக்குது. இங்கே கடல் பகுதி பார்த்திங்கன்னா, கடல் இருக்கக்கூடிய பகுதியை தான் பேரூர் சொல்லுவாங்க. அதுதான் பேர். பட்டினம் சரி, அதுக்கு பேர் தான் பேரூர். கடல் இருக்கக்கூடிய பகுதியை பேரூர் சொல்லுவாங்க, பட்டினம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் பட்டினம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், விசாகப்பட்டினம் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ கடல் பகுதி இருக்கக்கூடிய பகுதியை பெரிய ஊரை தான் பட்டினம் சொல்லுவாங்க. கடல் பகுதி இருக்கக்கூடிய ஊரை பார்த்தீங்கன்னா சிற்றூரை தான் பாக்கம்னு சொல்லுவாங்க. என்னென்ன பாக்கம், பாக்கம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கம்னா கடல் பகுதியில் சின்ன ஊரை, கடல் இருக்கக்கூடிய சின்ன பகுதியை பாக்கம். அதுக்கு தான் நுங்கம்பாக்கம், தேனாம்பாக்கம் அப்படிலாம் ஒரு பாக்கம் பாக்கம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ கடல் இருக்கக்கூடிய பகுதி, பெருகிய பகுதியை பேரூர் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பட்டினம் பேர். கடல் இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய சின்ன ஊரை தான், சிற்றூரை தான் என்னென்னு சொல்லுவாங்க, பாக்கம்னு சொல்லுவாங்க. பட்டினம் என்ன, பாக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்கள்? 3 காண்டங்கள். புகார், மதுரை, வஞ்சி. புகார் 10, மதுரை 13, வஞ்சி 7 அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரி, காண்டம் என்பது என்னன்னு காண்டம்னா என்ன, பெரும் பிரிவு. ஒரு பாடத்துடைய பெரிய தொகுப்பு, பெரும் பிரிவு தான் காண்டம்னு சொல்லுவாங்க. ஒரு பாடத்துடைய சின்ன பிரிவு தான், உட்பிரிவு தான் என்னன்னு சொல்லுவாங்க, காதைன்னு சொல்லுவாங்க. காண்டம் அப்படின்னா பெரும்பகுதி, காதைனா அதோடைய அந்த கதையோடைய, காதைனா கதையின் பேர், காதைனா கதையின் பேர். அதனுடைய பகுதியை, உட்பகுதியை, சிறிய பகுதியை, உட்பிரிவு தான் காதைன்னு சொல்லுவாங்க. அப்போ காண்டங்கிறது ஒரு பாடத்தில் ஒரு செய்யுளில் பெரிய பகுதி, காதைங்கிறது பாடத்துடைய உட்பிரிவு, சின்ன பகுதியை தான் உட்பிரிவுன்னு சொல்லுவாங்க.